அல்லாஹ் முதலாவது இந்த சமூகத்தில் எதிர்பார்க்கிறது யதுல்லாஹி அலல் ஜமாஆ. நீங்க எல்லாம் ஒன்றாக வாழ்ந்தா தானே என்ற உதவி இருக்கு உங்களுக்கு. பிரிஞ்சிரவானம் இன்றைக்கு பல பிரிவு. படிச்சவங்க ஒரு பக்கம், படிக்காதவங்க ஒரு பக்கம், வசதியுள்ளவங்க ஒரு பக்கம், வசதி இல்லாதவங்க இன்னொரு பக்கம். இல்லையா? சமூகத்துல ஏழைகளை வசதியானவர்கள் சேர்க்கிறது இல்லை. வசதியான ஒரு வலிமால அங்க கோட் சூட் போட்டவங்க தான் சேர்க்கப்படுறாங்க. வசதியான ஒரு வலிமா வீட்டுல மாச கணக்கு கோழி தின்னாம, இறைச்சி தின்னாம, வேர்வை சிந்தி முசாபர் வேலை செஞ்சு மண்ணிலே புரளக்கூடிய எத்தனையோ மிஸ்கின்கள் இருப்பாங்க. அவங்க சேர்க்கப்பட மாட்டாங்க. பரம ஏழைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. சமூகம் பிளவுபட்டிருக்கு. குர்ஆன், ஹதீஸ், பல கருத்து வேறுபாடுகள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இருக்கு. ஆனால் ஒரு முஷ்ரிக்கை பார்ப்பதை விட கேவலமாக பார்க்கப்படுறாங்க, சித்தரிக்கப்படுறாங்க, கேவலமாக்கப்படுறாங்க. ஒரு முஃமினுக்கு ஒரு தீங்கு வந்தா சந்தோஷப்படுறாங்க. ஏனென்றால் அவர் ஏண்ட இயக்கக்காரர் இல்லையே, அவருக்கு வரத்தான் வேணும், அவரை அரஸ்ட் பண்ணதான் வேணும், அவரை கேவலமாக்க தான் வேணும். சுப்ஹானல்லாஹ். சமூகம் பிளவுபட்டிருக்கிறது, பிரிந்து போயிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், இப்படி இருந்தா என்ற உதவி கிடைக்காது.